இது போலீஸ் செய்தின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது 6/12/1999. அதில் ராஜீவ்காந்தி கொலை கேஸை பற்றி எங்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதில் உலகின் மிகப்பெரிய தலைவராக விளங்கிய ராஜீவ் கொலையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து குற்றவாளி அடையாளம் காட்டுவது கார்த்திகேயனுக்கு கட்டாயமான கடமை. ஆனால் அவர் ராஜீவ் கொலை விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருந்தது என்று சொன்னதோடு தலையிட்ட நபர் குற்றவாளி என்ற நிலை அந்த நபரை வெளிக்காட்டாதது சட்டவிரோதம் தானே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சட்ட அனுமதியின்றி வைத்திருக்கும் ஒயின் ஷாப்பில் காவல்துறை அதிகாரிகள் ஒயின் ஷாப்பிற்கு இடம் கொடுத்தவரையோ ஒயின் ஷாப்பிற்கு உரிமையாளரையோ தேடி கைது செய்யவில்லை. ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு தான் பேருக்கு கைது செய்வார்கள். அதே போல் தான் இந்த வழக்கு பிடிபட்டவர்கள் வெறும் அம்புகள் எய்தவர் எங்கே? அதாவது 1999 நான் அம்புன்னு சொல்லிட்டேன், வெறும் அம்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2020 சிபிஐ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் இப்போது சிறையில் ராஜீவ் கொலைக்கு சிறையில் இருப்பவர்கள்லாம் வெறும் அம்புகள் தான். வில்லு எங்கேன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் 1991 ஜூலை மாதத்துலேருந்தே வில்லு யார் சந்திராசாமின்னு தான் தெரியும். சந்திராசாமிங்கிறவங்க டெல்லியில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் சந்திராசாமி பிடிக்கிறேன்னு இன்ன வரைக்கும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த ஆட்டம் போட்டுருக்காங்க எல்லோரும். ஜெயஹிந்த்.